நம்ம வேலை செஞ்சே மாஞ்சிட்டு இருக்கோம்னு எத்தனை பேருக்கு தோணுது? கேட்டுதான் தலைவா. நானும் தான்ப்பா. தலைவா. இப்ப 45 வயசுல ரிட்டையர் ஆகலாம் அப்படின்னா வேலைக்கே போகாம சும்மா ஓய்வு எடுக்கிறது இல்ல. உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. நமக்கு பினான்சியல் ஃப்ரீடத்தோட பினான்சியல் இண்டிபெண்டன்ஸோட பணத்தை கையில வச்சுக்கிட்டு சந்தோஷமா மாற்றங்களுக்கும் தயாரா நம்ம இருக்கிறது தான் பினான்சியல் ஃப்ரீடம். எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா எதுக்கு இவ்வளவு சத்தமா எப்படி 45 வயசு வரைக்கும் நம்ம வேலையை முடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? மாசம் ஒரு பணத்தை எடுத்து வச்சு, உதாரணத்துக்கு ஒரு 15,000 ரூபாய் எடுத்து வச்சு வெல்த்தை கிரியேட் பண்ணா ஒரு 2 கோடி கையில இருந்தா சம்பளம் வேலைக்கு போய் தான் வரணும் இல்ல, முதலீட்டுல இருந்து வரலாம், வாடகையில இருந்து வரலாம், நிறைய இடத்துல இருந்து பணம் வரலாம். எல்லாத்துக்கும் பேர் இன்கம் தான். ஸோ நம்ம 45 வயசுலயே கூட ரிட்டையர் ஆகலாம். 60 வயசு வரைக்கும் நம்ம சேர்க்காம இருக்கிறதுனால தான் கடைசி வரைக்கும் வேலைக்கே போகணுங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு வரோம். உங்களை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. ரிசைன் லெட்டர் எழுதி வச்சுக்கிட்டு வேலைக்கு போங்க. என்னுடைய ராஜினாமா கடிதம். ராஜினாமாவா? இருக்கிற வேலையை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு என்னடா பண்ண?